ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் நம்ம அல்காரிதம்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். அந்த மாதிரி சப்ரூட்டீன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அண்ட் தென் ஃபங்க்ஷனை எப்படி ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம இன்றைக்கி பராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் அந்த கான்செப்டில் பார்க்க போகிறோம். பராமீட்டர்ஸ் அப்படின்றது என்னென்னா வேரியபிள்ஸ். ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறப்ப கொடுக்குற வேரியபிள்ஸ் எல்லாம் பராமீட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது a = 10ன்னு நம்ம கொடுக்குறோன்னா இதில் இருக்கிற a அதை பராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆர்குமெண்ட்ஸ் ஆர் த வேல்யூ விச் ஆர் பாஸ்டு டு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ஸ். அதாவது a = 10ன்னு கொடுக்குறப்ப அந்த 10ன்றது என்ன வேல்யூ. ஸோ அந்த வேல்யூவை தான் என்னன்னு சொல்லலாம் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பராமீட்டர் வித்தவுட் டைப் அண்ட் பராமீட்டர் வித் டைப் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கும். ஃபஸ்ட்டு பராமீட்டர் வித்தவுட் டைப் பார்த்துடலாம். பராமீட்டர் வித்தவுட் டைப்பில் மெயினாக என்ன இருக்காது அப்படின்னா எந்த ஒரு டேட்டா டைப்பையும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க மாட்டோம். டேட்டா டைப் அப்படின்றது என்ன, யூஸ்டு டு ஸ்டோர் டேட்டா வேல்யூஸ். அதில் என்னென்ன டைப்லாம் இருக்குது, இன்டிஜர், ஃப்ளோட்டு, கேர், ஸ்ட்ரிங், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இன்ட் அப்படின்றது என்ன, ஹோல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதே மாதிரி ஃப்ளோட் அப்படின்றது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இப்போ கொடுத்துருக்குற எக்ஸாம்பிளுக்கு வரலாம். இல்லை ரெக்வெஸ்ட், ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி ரெண்டு கொடுத்துருப்பாங்க. ரெக்வெஸ்ட் அப்படின்றது என்னென்னா பிஃபோர் எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது ப்ரீ கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்றது என்ன கண்டிஷன். ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது போஸ்ட் கண்டிஷன். a to the power of b அப்படின்றது என்னது நம்ம கொடுத்துருக்குற கண்டிஷன். நெக்ஸ்ட்டு லெட் அப்படின்றது என்னென்னா கீவேர்ட் அப்படின்னா என்னன்னு கேட்பீங்க. கீவேர்ட்ஸ் அப்படின்றது ரிசர்வ்டு வேர்ட்ஸ் விச் ஆர் யூஸ்டு ஃபார் லாங்குவேஜ் கம்பைலர்ஸ். நெக்ஸ்ட்டு ஆர்இசின்னு கொடுத்துருக்காங்களா. ஆர்இசி அப்படின்றது என்னென்னா ஆர்இசி மீன்ஸ் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்னா என்னென்னா when a function called by itself is known as recursive functions. அடுத்து பவ் a, b, ஏன்னு ஒரு வேரியபிள் அண்ட் தென் பின்னு ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்து ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, இஃப் ஒன்று எல்ஸ் ஒன்று. இஃப்பில் என்ன கொடுத்துருக்காங்க, b = 0, பியோட வேல்யூ 0ன்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்கோம். தென் 1. இந்த 1 அப்படின்றது என்னது வேல்யூ, அதாவது ஆர்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ இதுக்கு வந்து எந்த விதமான நம்ம டேட்டா டைப்பும் ஸ்பெசிஃபை பண்ணலை. அதனால் பைத்தானை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிக்கோ அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது டைப் இன்ட் அப்படின்னு சொல்லி அதுவே எடுத்துக்கும். அடுத்து எல்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். எல்ஸில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, a × பவர் ஆஃப் a × b - 1 அப்படின்னு சொல்லி. இவ்வளோ நேரம் சொன்னது தான் இந்த பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்களா, ப்ரீ கண்டிஷன்றது ரெக்வெஸ்ட், போஸ்ட் கண்டிஷன்றது ரிட்டர்ன்ஸ், அண்ட் தென் இதில் எந்த ஒரு டேட்டா டைப்பும் மென்ஷன் பண்ணலை. அது மாதிரி அடுத்து இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா பைத்தான் பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம எந்த ஒரு டேட்டா டைப்பும் டிஃபைன் பண்ணலை. அதனால இதில் 1ன்றதை பைத்தான் ஆட்டோமேட்டிக்காக என்னென்னு எடுத்துக்கும் அப்படின்னா இன்டிஜர் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லி அதுவே எடுத்துக்கும். அண்ட் தென் அதில் கொடுத்த ரெண்டு கண்டிஷனை பற்றி சொல்லியிருப்பாங்க. பியோட வேல்யூ எதோட கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 0. b is compared with the 0 with the equality operator. போன வீடியோலேயே நான் சொன்னேன் ஈக்குவாலிட்டி ஆப்ரேட்டர்னு, அந்த ஈக்குவல் சிம்பிள் இருக்குல்ல அதுதான். ஸோ பியோட வேல்யூ 0 அப்படின்றப்ப அது எந்த டேட்டா டைப்புக்குள்ளே வரும், ஹோல் நம்பர்ஸ், ஸோ இன்ட்டுக்குள்ளே வரும். அடுத்து இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, சின்ஸ் a is multiplied with another expression. ஏவை வந்து இன்னொரு எக்ஸ்ப்ரெஷனோட மல்டிப்ளை பண்ணுறாங்க. பை யூஸிங் என்ன ஆப்ரேட்டர் வச்சு, ஸ்டார் ஆப்ரேட்டர் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஏவோட வேல்யூ எப்பொழுதுமே எப்படியா தான் இருக்கணும்னா எப்படி இருக்கணும், இன்டிஜர் நம்பராக இருக்கணும். இவ்வளோதான் பராமீட்டர் வித்தவுட் டைப். நெக்ஸ்ட்டு நம்ம பராமீட்டர் வித் டைப் பார்க்கலாம். அதில் என்ன சொன்னோம், டேட்டா டைப் ஸ்பெசிஃபை பண்ண மாட்டோம்னு சொன்னோம். இதில் டேட்டா டைப் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். இப்போ இதில் ரெக்வெஸ்ட் அப்படின்றது என்ன, ப்ரீ கண்டிஷன். நம்ம கொடுத்துருக்குற கண்டிஷன் b > 0. அதாவது ரெக்வெஸ்ட்டில் என்ன சொல்லியிருந்தேன், பிஃபோர் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா. அடுத்து ரிட்டர்ன் அப்படின்றது போஸ்ட் கண்டிஷன். அதில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், a to the power of b. லெட் ஆல்ரெடி சொன்னேன் கீவேர்ட். ஆர்இசின்றது என்னன்னு சொன்னேன் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். அது மாதிரி பவ், அதில் a = int, b = int அப்படின்றது என்னென்னா ஏவோட வேல்யூ இன்டிஜர் நம்பராக தான் இருக்கணும், பியோட வேல்யூ இன்டிஜர் நம்பராக தான் இருக்கணும். அதர் தென் தட் வேறு என்ன நம்பர்ஸ் நம்ம கொடுத்தாலும் அதுவும் இன்டிஜர் நம்பராக தான் இருக்கணும்.
இஃப் b ஈக்குவல் டு 0, பியோட வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா தென் இட் ரிட்டர்ன்ஸ் y. அப்படி இல்லைன்னா எல்ஸ் அது மாதிரி ஏவோட வேல்யூ இன்னொரு எக்ஸ்ப்ரெஷனோட மல்டிப்ளை ஆகும், பவர் ஆஃப் b இன்ட்டு a மைனஸ் 1. இதில் கீழே ஏவும் பியும் என்னன்னு சொல்லியிருக்காங்க, பராந்தசிஸ். அப்படி ஏ அண்ட் பியை வந்து ஒரு பராந்தசிஸ்குள்ளே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மிச்சம் எல்லாமே அதில் இருக்கிற அதே தான். லெட்டுன்றது கீவேர்ட், அது மாதிரி ஃபாலோட் பை அதுக்கு பக்கத்தில் கொடுக்குறது என்னென்னா ஃபங்க்ஷனோட நேம், அதாவது ஆர்இசி அப்படின்றது என்னது ஃபங்க்ஷனோட நேம், அதோட ஆர்கியூமெண்ட்ஸ். அது இந்த சின்டாக்ஸ் பாருங்கள். அடுத்து லெட் அப்படின்றது என்னது கீவேர்ட், ஆர்இசி அப்படின்றது என்ன ஃபங்க்ஷனோட நேம், அடுத்து அதோட ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. என்ன ஆர்கியூமெண்ட்ஸ், a1 a2 an இது எல்லாமே ஆர்கியூமெண்ட்ஸ். அது மாதிரி இந்த fn அப்படின்றது என்னென்னா இட்ஸ் a variable indicator identifier being used as a function name. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தது தான். லெட்டுன்றது கீவேர்ட், ஆர்இசின்றது ரிகர்சிவ் ஃபங்க்ஷன், எஃப்என்ன்றது வேரியபிள் நேம், அது மாதிரி a1 a2 an இது எல்லாமே வேரியபிள்ஸ். நெக்ஸ்ட்டு ரிகர்சிவ் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஃபங்க்ஷன் கால் பை இட் செல்ஃப் இஸ் நோன் அஸ் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு. அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க. நம்மக்கிட்ட ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பர் ஆட் நம்பரா இல்லை ஈவன் நம்பரான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்க. ரெக்வஸ்ட் அப்படின்றது ப்ரீ கண்டிஷன், எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம வந்து எக்ஸுக்குன்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம 2ன்னு எடுத்துக்கிறோன்னு வைங்களேன், 2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுக்கலாம். லெட்டு வந்து என்னது கீவேர்ட், ஆர்இசின்றது என்ன ரிகர்சிவ் ஃபங்க்ஷன், ஈவனாக இருக்கிறப்ப ஈவன் எக்ஸ்ன்னு ஒன்று, அது மாதிரி ஆட் எக்ஸ்ன்னு தனியாக ஒன்று எழுதியிருப்பாங்க. எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்குது. இந்த 2 ஸ்ட்ரெயிட் லைன் சிம்பிள் இருக்குல்ல, அதுக்கு பேர் என்னென்னா ஆர் ஆப்ரேட்டர், ஆர். அது மாதிரி டபுள் எண்டுக்கு தான் ஆம்பரசன் சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்குது, ஆட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. இப்போ ஏதாவது ஒரு ஈவன் நம்பரை நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 4ன்னு எடுத்துக்கலாம். 4 மைனஸ் 1 என்ன கிடச்சிருந்தா நமக்கு ஆட் நம்பராக கிடைக்கும். 4 மைனஸ் 1 என்ன 3. இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஈவன் நம்பர் கொடுத்தா அது என்னன்னு பிரிண்ட் ஆகும்னா ரிட்டன் ஈவன் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். அடுத்து திரும்ப ரெக்வஸ்ட் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0, லெட் ஆட் எக்ஸ். இது என்னது எக்ஸ் லெஸ் தென் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அண்ட் சிம்பிள் ஈவன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 1. அங்கே எப்படி 4 மைனஸ் 1ன்னு எடுத்தோம், இங்கே அது மாதிரி ஆட் நம்பர்ஸாக எடுக்கிறோம். 3ன்னு வச்சுக்கலாம். 3 மைனஸ் 1 என்ன நம்பர் ரிட்டர்ன் பண்ணுறோம், 2ன்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். 2 அப்படின்றது என்ன நம்பர், ஈவன் நம்பர், ரிட்டன் ஆட். ஸோ நம்ம ஆட் நம்பர் கொடுத்தா நமக்கு என்ன நம்பர் கிடைக்கும், ஈவன் நம்பர் கிடைக்கும். ஈவன் நம்பர் கொடுத்தா என்ன நம்பர் கிடைக்கும், ஆட் நம்பர் கிடைக்கும். சின்டாக்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன் டைப். இதில் எதுவுமே ஈஸியாக தான் இருக்கும். எக்ஸ் டிபெண்ட்ஸ் டு ஒய், அது மாதிரி x1 x2 டென்ஸ் டு y. இதில் x1 x2 இன்புட்டு, ஒய்ன்றது அவுட்புட். அது மாதிரி x1 x2 x3 அப் டு xn இது எல்லாமே என்னது இன்புட், அந்த ஒய்ன்றது என்ன அவுட்புட். அண்ட் தென் இந்த நோட்டில் இருக்கிறத பார்த்துக்கோங்க. ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஸ்டாட்டிக் டெஃபினிஷன்ஸ், there is no dynamic function definition. ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன்னா என்ன, டைனமிக் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னன்னு தெரியணும். ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா அது ஸ்டாட்டிக் அப்படின்னாலே என்னது நிரந்தரமாக இருக்கிறது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். டைனமிக் அப்படின்னாலே என்ன, வேல்யூஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். மெயினாக இந்த ப்ரோக்ராம் நல்லா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.